சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ராஜாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே குலதெய்வ கோவிலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம மலரும் பூஜைக்கு தேவையான எல்லா சாமானத்தையும் காலில் எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து போஸும் காவியாவும் வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்து மலர் ரொம்ப சந்தோஷமா ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. போன உடனே ராஜாங்கமும் இவங்க ரெண்டு பேரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா வாங்க வாங்க, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது, நல்லா இருக்கீங்களா நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நல்லா இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லிடுறாங்க. என்னம்மா திடீர்னு இந்த பக்கம் அப்படின்னு நம்ம ராஜாங்க இருந்துட்டு காவியாவை பார்த்து கேட்கவும், இங்க பாருங்க மாமா, ஒரு முக்கியமான ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் மாமா வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னம்மா உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல மாமா, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே கீழே வரணும், அவங்க முன்னாடி வச்சுதான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்லணும், முதல்ல அவங்க எல்லாரையும் கீழே வர சொல்றீங்களா? என்னம்மா சொல்ற, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் மலர்கிட்ட சொல்லி எல்லாருமே கீழே வர வைக்கிறாங்க. வந்த உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு காவியாவையும் போஸையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா, போஸு மருமகளே எப்போ வந்தீங்க ரெண்டு பேரும், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும் நம்ம போஸ் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாரு. இங்க பாருங்கம்மா, நீங்க பண்ண எல்லா திருட்டுத்தனத்தையும் நான் காவியா கிட்ட சொல்லிட்டேம்மா. காவியா பயங்கர கோவத்துல அது எல்லாத்தையும் பெரியப்பா கிட்ட சொல்லலான்னு வந்திருக்கா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலமா அப்படின்னு மனசுக்குள்ளேயே ரொம்ப 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 பதட்டமா இருக்காரு நம்ம போஸு. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருமா காவியா, வீட்டுல இருக்கிற எல்லாருமே கீழே வந்துட்டாங்கம்மா, என்னம்மா விஷயம், நீ என்னம்மா உண்மையா சொல்ல போற, சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, இந்த வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை நாங்க இல்லாததுக்கு அப்புறம் நடந்திருக்கு. அந்த பிரச்சனை எல்லாமே எனக்கு இப்பதான் தெரிஞ்சது, அதுவும் இவரை சொல்லிதான் எனக்கே தெரிஞ்சது அப்படின்னு சொல்ல, என்னமா சொல்ற, அது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு எனக்கு இப்ப தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே, என்னமா நடந்துச்சு, என்னமா காரணம், நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியலமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இந்த வீட்டில் முத ஸ்டார்ட் ஆன பிரச்சனை தமிழ்ச்செல்வியால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி சேது மாமா இன்னொரு கல்யாணம் வரைக்கும் வந்திருக்காரு. இவ்வளோ நடந்திருக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, நீ நேரடியாக எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போஸ் இருந்துட்டு நம்ம ஈஸ்வரியை பார்த்துமா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கவும் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. உன்னை நம்பி ஒரு விஷயத்த உன்கிட்ட சொன்னேன், இப்போ அவகிட்ட சொல்லி வச்சு எல்லா உண்மையும் இப்போ ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல போறா, இப்போ என்ன இந்த வீட்டை விட்டு துரத்த போறாங்களே, ஐயோ என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ தெரியலையே கடவுளே, என்ன எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு ரொம்பவே பதட்டத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் கேட்டுக்கிட்டே இருக்கவும், இங்க பாருங்க மாமா, சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனாலதான் தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு துரத்துனீங்க. தமிழ்ச்செல்வி இப்படி ஒரு காரியத்தை பண்ணதுனால உங்களுக்கு ஜெயிலுக்கு போய் உங்க மரியாதை மானம் அப்படின்னு நிறைய பறி போய் பதவியெல்லாம் பறி போய் இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் தமிழ்ச்செல்வி தான். இதனால தான் அவளை வீட்டை விட்டு அனுப்புனீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு எதுக்குமே தமிழ்ச்செல்வி காரணம் இல்லைன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே, என்னமா சொல்ற நீ, தமிழ்ச்செல்வி காரணம் இல்லைன்னா வேற யாரு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, நான் லேப்டாப் கொண்டு வந்திருக்கேன், அந்த லேப்டாப்ல இருக்கிற நீங்க அந்த வீடியோவை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் யாரு பண்ணதுன்னு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, என்ன மருமகளே என்ன ஒளறிக்கிட்டு இருக்க, இங்க பாரு, நீ கண்டதை ஒளறிக்கிட்டு இருக்காம முதல்ல உன்னோட வேலையை பாரு. நாங்க எல்லாரும் கோவிலுக்கு போறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம், கோவிலுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு, நல்ல நேரத்துக்குள்ள நாங்க எல்லாம் கோவிலுக்கு போனோம், நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க மாமா, நான் இந்த உண்மையை சொன்னதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் போங்க மாமா அப்படின்னு அந்த லேப்டாப்பில் இருக்கிற எல்லா உண்மையும் ராஜாங்கத்துக்கிட்ட காட்டுறாங்க. காட்டின உடனே நம்ம சேது பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, அந்த வீடியோவை முழுசாக பார்த்த உடனே நம்ம ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, சின்னம்மா இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணமா அப்படின்னு பொறுமையாக கேட்கவும், என்ன சேதோ எது எல்லாத்துக்கும் நான் காரணம், எனக்கு ஒன்றும் புரியல சேதோ அப்படின்னு சொல்லவும், ஐஸ்வர்யா நீயும் தானே இதுக்கு காரணம் அப்படின்னு பொறுமையாகவே கேட்குறாரு.
இதை கேட்ட உடனே என்ன மாமா பேசுறீங்க நீங்க என்ன என்கிட்ட கேக்குறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல மாமா. என்ன என்ன எல்லாரும் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா கத்தி பேசவும், என்ன சேதோ என்ன நினைச்சுக்கிட்டே இப்படியெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க, தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுக்கு நான் என்ன காரணமா இருக்கேன் எனக்கு புரியல சேதோ. இங்க பாருங்க சின்னம்மா, நீங்க மட்டும் உண்மையை சொல்லல அப்படின்னு சொல்லி கோபமா பேசிக்கிட்டு இருக்கவும் நம்ம ராஜாங்கத்துக்கு கோபம் வந்து, இங்க பாரு சேதோ, இவங்க கிட்டலாம் இப்படி கேட்டா உண்மையை சொல்ல மாட்டாங்க, இவங்க கிட்ட எந்த முறையில கேட்கணுமோ அந்த முறையில கேட்டாதான் அவங்க உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு பயங்கர கோபத்தோடையும் ஆவேசத்தோடையும் போய், ஈஸ்வரி இங்க பாரு ஈஸ்வரி, நடந்த உண்மையை மட்டும் சொல்லல, அவ்வளவுதான், உனக்கு இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு பயங்கர கோபத்துல சொல்லவும் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, எதுக்கும் நான் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே பயங்கர கோபம் வந்து நம்ம ஈஸ்வரியோட கழுத்தை பிடிச்சுக்கிட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, நடந்த உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம போஸ் இருந்துட்டு, பெரியப்பா என்னோட அம்மாவை விட்டுடுங்க பெரியப்பா, என்னோட அம்மா தான் இது எல்லாத்துக்குமே காரணம், என் அம்மா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே தன்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கவும் நம்ம சித்ரா இருந்துட்டு, போஸ் என்னடா போஸ் சொல்ற, அம்மா எதுக்கு காரணம், அம்மா என்ன தப்பு பண்ணுச்சு, அம்மா எந்த ஒரு தப்பும் பண்ணாம பெரியப்பா எதுக்காக அம்மாவை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, இங்க பாருங்க பெரியப்பா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை பெரியப்பா, முதல்ல என்னோட அம்மா கழுத்துல இருந்து கையை எடுங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஈஸ்வரி உயிருக்கு பயந்து, மாமா நான் எல்லா உண்மையை சொல்லிடுறேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, முதல்ல கையை எடுங்க மாமா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு அழுதுகிட்டே, இங்க பாருங்க மாமா, தமிழ்ச்செல்வியை பழி வாங்கறதுக்காக தான் நாங்க இப்படியெல்லாம் பண்ணோம் மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சேது ராஜாங்கம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனாலதான் தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டே கோவப்பட்டு அனுப்புனீங்க, ஆனா தமிழ்ச்செல்வியால இந்த கல்யாணம் நடக்கல, எங்களால தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. தமிழ்ச்செல்வியோட போன்ல அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசினது தமிழ்ச்செல்வி கிடையாது, தமிழ்ச்செல்வி மாதிரியே பேசுனது ஐஸ்வர்யாவை தான் மிமிக்ரி பண்ணி பேச சொல்லி நான் தான் அவகிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, ஈஸ்வர்யா ஆண்டி இப்படி சொன்னதுனால தான் நான் செஞ்சேன், தமிழ்ச்செல்வியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருந்தாங்க, அதனால தான் மாமா நான் இப்படியெல்லாம் பண்ணேன், உங்களை சின்ன வயசுல இருந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை, அதனால தான் மாமா இப்படி ஒரு ஆசையால நான் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கவும் இதை கேட்டு நம்ம அதாவது காவியா இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, எந்த ஒரு தப்புமே பண்ணாம தமிழ்ச்செல்வியை நீங்க அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு தமிழ்ச்செல்வியை நீங்கள் வீட்டை விட்டே அனுப்பியிருக்கீங்க, இது உங்களுக்கே நியாயமா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இது எதுவுமே எங்களுக்கு தெரியாதுமா, அப்போ இருந்த சூழ்நிலை எல்லாமே தமிழ்ச்செல்விக்கு எதிராக ஆதாரம் இருந்ததுனால தமிழ்ச்செல்வி தான் இப்படி ஒரு தப்பாக பண்ணான்னு அவன் மேலே கோபப்பட்டு அவளை வீட்டை விட்டு துரத்திட்டோமா, ஆனால் நாங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போதாம்மா எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நீங்கள் பாம்புக்கு பால் வாத்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த பாம்பு உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை கக்கி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் நிம்மதியெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்க. மற்றவங்க சந்தோஷமாக இருந்தால் என்னோட மாமியாருக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவங்க சந்தோஷத்தை எப்படியாவது கெடுத்தே ஆகணும்னு நினைக்கிறவங்க இவங்களெல்லாம் நீங்க இத்தனை வருஷமா வீட்டுக்குள்ள வச்சுக்கிறத நினைச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. இப்படி ஒரு விஷயத்தை எப்படி மாமா இத்தனை வருஷமா கூட வச்சுக்கிட்டு இருந்தீங்க, இவங்களை எப்ப நீங்க வீட்டை விட்டு துரத்துறீங்களோ அப்பதான் உங்களுக்கும் சரி உங்க குடும்பத்துக்கும் சரி சந்தோஷமும் நிம்மதியா வரும். இப்ப பாருங்க, சேது மாமாவோட வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. இப்போ சேது மாமா எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டியவர், அவரோட குழந்தைங்களோடையும் பொண்டாட்டியோடையும் சந்தோஷமா இருக்க வேண்டியது, அது எல்லாத்தையும் கெடுத்துட்டு இப்போ வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த வாழ்க்கையை ஏத்துக்க முடியாம மாமா படுற கஷ்டத்தை உங்களால பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், எதுக்காக எனக்கும் என் பையனுக்கும் என் குடும்பத்துக்கும் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன், உனக்கே நியாயமா இருக்கா மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, இதனால உங்க பதவி பறிப்போகும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் எதிர்பார்க்காத விஷயம் தான் நடந்துச்சு. அந்த
தமிழ்செல்வியை பழி வாங்கணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு மட்டும்தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணேன். ஆனால் அந்த தமிழ்செல்வியை நீங்கள் வீட்டை விட்டு துரத்துவீங்க, ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாகும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல மாமா. என்னை மன்னிச்சிருங்க மாமா, இனிமேல் நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்கவும், ஈஸ்வரி இங்கே பாரு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமா ஒரே அற கன்னத்திலே பல்ல ஆறுன்னு விடுறாரு. விட்ட உடனே நம்ம மோகனா இருந்துட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, அந்த மனுஷனை பார்த்தா கூட உனக்கு அந்த மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண எப்படி மனசு வந்துச்சு? இப்படியெல்லாம் எப்படி பண்ணணும்னு உனக்கு தோணுச்சு? உனக்கு தேவையானது எல்லாத்தையும், உன் மகளுக்கு தேவையான எல்லாத்தையும் இப்போ வரைக்குமே பார்த்து தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? உனக்கு அசிங்கமாகவே இல்லையா? இப்படி என்னோட பையனுக்கும் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கே. இந்த வீட்டு வாரிசு இந்த வீட்டில் வளர வேண்டியது இப்போ எங்கெங்கேயோ போய் அலைஞ்சிக்கிட்டு இங்கேக்கும் அங்குக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குங்க அந்த குழந்தைங்க. நீ பண்ண தப்பால 2 பிஞ்சியோட உசுரும் இப்போ புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பிரிஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ என் பையனுக்கு இன்னொரு கல்யாணத்தையும் நீ பண்ணி வச்சுட்ட. உன்னால் எவ்வளோ பெரிய மாற்றவே முடியாத தப்பெல்லாம் இப்போ சேதுக்கு பண்ணி வச்சிருக்க. இப்போ அவன் வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லவும், என்னக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இனிமேல் என்ன சரி பண்ண வேண்டியது இருக்குது? நடந்ததெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஐஸ்வர்யா கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழ சொல்லுங்க. ஐஸ்வர்யாவும் ரொம்ப நல்ல பொண்ணு தான், அவ கூட சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக்க சொல்லுங்க. தமிழ்செல்வி இந்த வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். அவ இந்த வீட்டில் இருந்தா இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே அடிமைப்படுத்தணும் தான் நினைப்பா. அதனால தான் அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் இது எல்லாத்தையும் பண்ணேன். ஐஸ்வர்யாவுக்கு சேதுவை கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் ஐஸ்வர்யாவுக்கு அந்த எண்ணம் இருந்ததுனால சரி தன்னோட அண்ணன் பொண்ணவே இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆக்கிட்டா இந்த வீட்டில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சிதான் நான் ஐஸ்வர்யாவை சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இதுலேயும் பெரிய பித்தலாட்டம் ஒன்று இருக்குது, இதை சித்ரா கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட கேட்க வைக்கிறாங்க. நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு சித்ரா, உனக்கு என்ன உண்மை தெரியும் சொல்லு அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தோடு கேட்கவும், பெரியப்பா அது பெரியப்பா இங்கே பாரு, நீ மட்டும் உண்மையை சொல்லலை, உன்னை உண்டு இல்லைன்னா ஆக்கிடுவேன், முதல்ல உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா, ஐஷு நீயும் என்னை மன்னிச்சிரு, இந்த விஷயத்த சொல்கிறேன்னு நீ தப்பாக எடுத்துக்காத, என்னை மன்னிச்சிரு ஐஷு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. கல்யாண மேடையில் சேது ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்ட வந்தான்னா நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, ஆனால் சேது இருந்துட்டு ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டவே கிடையாது. அப்போதான் அந்த நேரம் பார்த்து வந்துட்டாங்க. அப்போதான் வந்ததுனால அதிர்ச்சியில் சேது அப்படியே தாலியை கையில் வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருந்தான். எங்கே தாலி கட்டாமல் போயிடுவானோன்னு சொல்லிட்டு நான் தான் அவன் கையில் இருந்து தாலியை வாங்கி 3 முடிச்சோம், சேது மாதிரி நான் தான் ஐஸ்வர்யா கழுத்தில் கட்டினேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இதை சேது இருந்துட்டு, என்ன சித்ரா சொல்கிற, என்ன சொல்கிற, நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா? இங்கே பாரு, நீ போய் ஒன்றும் சொல்லலைல்ல, நான் ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஐஸ்வர்யா இருந்துட்டு, என்ன சித்தோ சொல்லிக்கிட்டு இருக்க நீ? இங்கே பாரு சித்தோ, என்னோட வாழ்க்கையில் நீ விளையாடிக்கிட்டு இருக்காத, மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா? இந்த ஊரோட இந்த ஊர் முன்னாடியும் பெரியவங்க முன்னாடியும் சேது மாமா என் கழுத்தில் தாலி கட்டினாரு, அது எல்லாரும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தாங்க. என்னை மன்னிச்சிரு ஐஷோ, நடந்தது இதுதான் அப்படின்னு எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிடுறாங்க. இங்கே பாருங்க மாமா, இனிமேலாவது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு ஏது நடக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, அப்பா இங்க பாருங்கப்பா, தமிழ்செல்வி மேல எந்த ஒரு தப்புமே இல்லப்பா, தமிழ்செல்வி என்கிட்ட சொல்லிட்டே தான் இருந்தா, என் மேல எந்த தப்பும் இல்லை, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் இந்த தப்பை பண்ணலன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே தான்ப்பா இருந்தா. நான் தான் அவ சொல்றது எதுவுமே நம்பாம அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி மாச கர்ப்பிணியா இருக்கான்னு கூட பார்க்காம அவளை வீட்டை விட்டு நான் துரத்தி விட்டுட்டேன்ப்பா. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. இந்த கஷ்டத்தை என்னால எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். இல்லப்பா, நான் இப்பவே அவகிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அவ எங்க இருக்கான்னு தெரியலையப்பா அப்படின்னு சொல்லவும், மலர் நீ தமிழ்செல்வி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்விக்கு மலர் கால் பண்ணுறாங்க. மலர் ஃபோனை எடுக்காததால் நம்ம வசந்திக்கு கால் பண்ணுறாங்க. வசந்தி ஃபோனை எடுத்து, அம்மா தமிழ்ச்செல்வி எங்கே இருக்காம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தமிழ்ச்செல்வி இங்கே தான் இருக்காம்மா, நீ கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்கம்மா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுக்க வைக்கிறாங்க. நம்ம வசந்தியும் தமிழ்ச்செல்வி கிட்ட எடுத்துகிட்டு போய் ஃபோனை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனேயே நம்ம தமிழ்ச்செல்வியும், அக்கா சொல்லுங்கக்கா, என்ன தமிழ், நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ ஃபோனவே எடுக்கல, என்னாச்சு, எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா நான் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கேங்க்கா, என்னோட ஃபோனு உள்ளே இருக்குது, அதனால தான் எடுக்க முடியல. சரி தமிழ், நீ எங்கே இருக்க? இல்லைக்கா, நாங்கள் குலதெய்வ கோவிலுக்கு மீனாட்சியை கூட்டிகிட்டு போகலான்னு ரெடி ஆகிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம், அவள்தான் காரெல்லாம் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பிடுவோம். அப்படியா தமிழ் அப்படின்னு சொல்லவும், என்னக்கா ஆச்சு, என்ன திடீர்னு நான் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடந்த விஷயத்த ஒன்று விடாமல் புட்டு நம்ம தமிழ்ச்செல்வி கிட்டே சொல்லவும், தமிழ்ச்செல்வி பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, உண்மையாவா, இது எல்லாத்தையும் காவியா தான் நிரூபிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் தமிழ்ச்செல்வி, ஆமாம் தமிழ், நீ எந்த ஒரு தப்பும் பண்ணலைன்னு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படியாக்கா, பரவாயில்ல, போதும்க்கா, இனிமேல் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களே, இப்போ அவங்க முகத்தெல்லாம் தூக்கிட்டு போய் எங்கே வச்சுக்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன். சரிங்கக்கா, எங்களுக்கு கோவிலுக்கு போக டைம் ஆகுது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. வச்ச உடனே நம்ம சேது இருந்துட்டு, மலர் எங்கே இருக்காங்களா மலர், மாமா அவங்களும் கோவிலுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்காங்களா, குலதெய்வ கோவிலுக்கு, அவங்களும் கோவிலுக்கு போக கிளம்பிட்டாங்களா மாமா அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்பா, நம்ம குலதெய்வ கோவிலே போய் நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாம்ப்பா, வரீங்களாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு சேதோ, திரும்ப அவள் காலில் போய் விழாத, அவள் ரொம்ப ரொம்ப திமிரு பிடிச்சவ, அவள் இந்த வீட்டுக்கு வேணான்னா நான் அவளை வீட்டை விட்டே துரத்தினேன், திரும்பவும் அவளை எப்படி நீ உன்னோட பொண்டாட்டியை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு சேது காலில் விழுந்து, மாமா இங்கே பாருங்கள் மாமா, இத்தனை நாளாக நீங்கள் என்னோட புருஷன் நினச்சி உங்கள் கூட நான் வாழ்ந்துட்டேன், அப்படி இருக்கும்போது இனிமே உங்களை தவிர வேறு யாருமே என்னோட புருஷனாக நினைக்க முடியாது, அடைச்சி நிறுத்து, இவ்வளோ பெரிய கேவலமான வேலையை பண்ணிவிட்டு எப்படி என்கிட்டலாம் இப்படி உன்னால் பேச முடியுது, உன்னை இத்தோட விட்டுட்டு போகிறேன்னு நீ சந்தோஷப்படு, இதுவே வேறு யாராவது உன்னோட இடத்துல இருந்திருந்தாங்கன்னா கண்ட துண்டமாக வெட்டி போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே என்ன மாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் என்னோட உசுறு மாமா, என் உசுரை விட மேலாக நினைக்கிறேன், அப்படி இருக்கும்போது எப்படி மாமா நீங்கள் இப்படி என்னை காயப்படுத்துகிற மாதிரி பேசலாம், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மாமா, அதுக்காக என்னை இப்படி அம்போன்னு விடுவீங்களா, நீங்கள் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி மாமா நான் அப்படின்னு சொல்லவும், அடைச்சி நிறுத்தடி, உன் கழுத்தில் நான் தாலியே கிடையாதுடி, நான் தாலி கட்டாதது எனக்கு இப்போ தாண்டி ஞாபகத்துக்கே வருது, நடந்த பிரச்சனையில நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன்டி, நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே, உங்களை எப்பவுமே நான் மறக்கவே மாட்டேன்டி மாமா, ப்ளீஸ் மாமா என்னை ஏற்றுக்கோங்க மாமா, இங்கே பாருடி, உனக்கு தாலி கட்டினதா நினச்சேன்ல, அந்த நிமிஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு நொடி கூட, ஒரு செகண்ட் கூட நீ எனக்கு பொண்டாட்டின்னு நான் ஃபீல் பண்ணதும் கிடையாது, நினச்சி பார்த்ததும் கிடையாது, எனக்கு தமிழ்ச்செல்வியை தவிர வேறு யாருமே எனக்கு பொண்டாட்டியை மனசில் நினைக்க தோணலை, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாமா இங்கே பாருங்க மாமா, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் தான் என்னோட புருஷன், நான் தான் உங்களோட பொண்டாட்டி, இனிமே நமக்கு இடையில யாருமே வரக்கூடாது மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, நான் வரத்துக்குள்ளே நீங்கள் யாராவது 3 பேரும் இந்த வீட்டில் இருந்தீங்க, உங்கள் யாருமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பயங்கர கோவத்தில் ராஜாங்கம், மோகனா, நம்ம அழகரு அப்படின்னு எல்லாருமே கோவிலுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமான அழுகையோடு அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம காவியா இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, உங்களை மாதிரி ஒரு கேடு கட்டவங்களை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை, எப்படிங்க அத்தை, ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா, எப்படி இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி இப்படி கேவலமா அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க, உங்க வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே, உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் ராஜாங்க மாமா ஒவ்வொன்றத்தையும் பார்த்து தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன குறை வச்சாரு, எந்த குறையும் இல்லாத போது உங்களுக்கு எதுக்காக இப்படி ஒரு புத்தி அப்படின்னு சொல்லி கேட்க
கேட்கவும், இதை கேட்ட உடனே இங்க பாரு காவியா, மாமியாருன்னு கூட பார்க்காம எல்லாரும் முன்னாடியும் என்னை படுத்திட்டல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். உங்க பையன்கிட்ட நீங்க எல்லா உண்மையும் சொல்லும்போது நீங்க யாருக்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. அது எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். உங்க பையனுக்கு வர ஃபோன் எல்லாமே என்னோட ஃபோனுக்கும் வரும். அது எல்லாமே ரெக்கார்டும் ஆகும். அது தெரியாம உங்க பையன் உங்க கூட பேசி இதை என்கிட்ட சொல்லாதீங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இந்த விஷயத்துக்கு உங்கள் பையனுக்கு என்ன தண்டனை கொடுத்தன உங்களுக்கு தெரியுமா? இங்கே பாருங்க, இனிமே உங்கள் பையனுக்கு தப்பு பண்ணணுன்ற எண்ணம் வரவே வராது. அந்த அளவுக்கு உங்கள் பையனுக்கு நான் தண்டனையை கொடுத்து வச்சிருக்கேன். இந்த வீட்டில் இருந்திருந்தா கண்டிப்பாக என் புருஷனை உங்களை மாதிரி மாற்றிடுவேங்க அப்படின்றதுக்காக தான் நான் என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுலேருந்து இப்போ வரைக்குமே என் புருஷன் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்காரு. ரொம்ப நல்லவராக இருக்காரு. இப்படி ஒரு கேவலமான ஜென்மமாக இருக்கீங்க, உங்களை பார்த்தாவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியாவும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கம், நம்ம சேது, மோகனா, அழகர், நம்ம மலர், கருப்பு அப்படின்னு எல்லாருமே கோவிலுக்கு போயிடுறாங்க. போன உடனே தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப கண்ணீரோட ஓடி போய் தமிழ்ச்செல்வியோட காலில் விழுந்துடுறாரு. விழுந்த உடனே நம்ம வசந்தி, செல்லப்பாண்டி, அப்பத்தானு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தம்பி என்னாச்சு தம்பி, எதுக்காக தமிழுக்கு காலில் விழுந்துக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல எழுங்க தம்பி, எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க பாருங்க தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம வசந்தி இருந்துட்டு ஐயோ அம்மா இங்கே பாருங்க தம்பி, முதல்ல எழுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுவை வந்துட்டு எழுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இங்கே பாருங்க, எதுக்காக தேவையில்லாமல் என் காலிலெல்லாம் விழுந்துக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல எதுக்காக என் காலில் விழுறீங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு தமிழ், நீ சொல்கிறத நம்பாமல் உன் மேலே துளி கூட நம்பிக்கை இல்லாமல் உன்னை சந்தேகப்பட்டு உன்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி உன்னை வீட்டை விட்டு துரத்துனது மிகப்பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு தமிழ், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் தமிழ், ப்ளீஸ் தமிழ் என்னை மன்னிச்சிரு தமிழ். உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா? எப்படி உங்களால் எந்த முகத்தை வச்சுட்டு என்கிட்ட இப்படி மன்னிப்பு கேட்க முடியுது? நான் வீட்டை விட்டு போகும்போதே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? கண்டிப்பாக ஒரு நாள் நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு உங்களுக்கு தெரிய வரும். அந்த நாள் கண்டிப்பாக நீங்கள் என் காலிலே விழுந்தா கூட உங்களை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னனா இல்லையா? கண்டிப்பாக உங்களை எந்த ஒரு ஜென்மத்திலையும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம வசந்த் இருந்துட்டு அடியே தமிழ் கொஞ்சம் பொறுமையாக பேசுடி, இங்கே பாருங்கம்மா, இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்கன்னு உனக்கே ஞாபகம் இருக்கா இல்லையா? அதுவும் இவர் என்ன சொன்னார், தகுதி தராதாரம் பார்த்து நான் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும், உன்னை போய் கல்யாணம் பண்ண பார்த்தியா, என்ன சொல்லணும், உன்னால தான் என் அப்பாவுக்கும் என் குடும்பத்துக்கும் இவ்வளோ அசிங்கம், இவ்வளோ அவமானம் அப்படின்னு என்னென்ன இன்னும் எவ்வளோ சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஊர் உலகத்துக்கு முன்னாடி என் குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டவர் இவர் என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்காரு, அவமானப்படுத்தியிருக்காரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இது எல்லாம் மன்னிச்சு அவர் கூட எல்லாத்தையும் மறந்து போய் வாழணும்னு சொல்கிறீங்களாம்மா? அப்படி ஒரு சூடு சொரண கெட்ட வாழ்க்கை எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு சுயமரியாதைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா. அந்த சுயமரியாதையை இழந்து இவங்க குடும்பத்தில் போய் வாழணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லவும், நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்க பாருமா தமிழ்ச்செல்வி, நீ கோவப்படுறது நியாயம்தாம்மா, இங்கே பாருமா, நாங்கள் பண்ணது எல்லாமே தப்புதாம்மா, எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. நீங்கள் எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஆத்தா, நீயாவது தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லுங்க ஆத்தா, ப்ளீஸ் ஆத்தா அப்படின்னு சொல்லவும், என்னத்தை சொல்கிறேன், என்னத்தை சொல்கிற சொல்லு, நான் உங்ககிட்ட தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்கடா அப்படின்னு. ஆனால் யாராச்சும் என்னோட பேச்சை கேட்டிங்கன்னா இவ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ தெரியுதா யார் தப்பு பண்ணது யார் தப்பு பண்ணலைன்னு? எல்லா விஷயமும் மலர் ஃபோன் பண்ணி தமிழ்ச்செல்வி கிட்ட சொன்னா, தமிழ்ச்செல்வியும் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க. இப்போ புரியுதாடா தமிழ்ச்செல்வி உத்தமின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தா, நாங்கள் பண்ணது எல்லாமே தப்புன்னு
உணர்ந்து தானே இப்போ வந்திருக்கோம். எங்களை மன்னிச்சு தமிழ்ச்செல்வி ஏற்றுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரலாம் இல்லை அப்படின்னு சொல்லவும் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய் கூசவே கிடையாதா? இனிமே அந்த வீட்டு மருமகளை என்னை நினச்சி பார்க்காதீங்க. உங்கள் பையனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அந்த கல்யாணம் பண்ண பந்தத்தை நாங்கள் முறிச்சுக்கிட்டது இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடி தானே எங்கள் பந்தத்தை முறிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டு மருமகளாக கூப்பிடுறீங்க. உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? இனிமேல் எந்த ஒரு காலத்துலேயும் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக மட்டும் நான் வரவே மாட்டேன். அப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணவும் மாட்டேன். நீங்கள் இப்போ என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு கூட்டிகிட்டு போவீங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பழியை தூக்கி போட்டு இல்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி திரும்ப என்னை வீட்டை விட்டு அனுப்பிவிடுங்க. இது தானே நடக்க போகுது. இதுக்கு எதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்து நான் வாழணும்? உங்கள் வீட்டுக்கு வந்து நான் என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்வியும் நம்ம சேதுவோட நாக்கை பிடுங்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேது தமிழ்ச்செல்வியோட மனசை எப்படி மாற்றுவாங்க அப்படின்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.